ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான படத்தோட அந்த பட்ஜெட் தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட பட்ஜெட் சொல்றது அந்த படத்தோட ரெவன்யூன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க படம் தான் இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வரவேற்பு பட்டுருச்சு. லைக் தமிழ்நாட்டிலும் சரி, லைக் ஆல் இந்தியா லெவல்லையுமே சரி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். லைக் இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நல்லாவே குவிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. அதை பத்தி நம்ம ஃபுல்லா அந்த டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் அஃபிஷியலா வந்து லைக் ஜூலை 12 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் சங்கர் சாரோட இயக்கத்துல கமல் சாரோட நடிப்புல வந்து சித்தார்த் அது மாதிரி சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு லைக் பெரிய ஸ்டோரி இருந்துச்சு. இந்தியன் தாத்தா ரிட்டர்ன்ஸாகவும் இருந்துச்சு. ஆல்சோ சித்தார்த்தோட மெயின் நடிப்பாகவும் இருக்கட்டும். இந்த படத்தோட மெயின் கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கூஸ்பம் சீன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல இருக்க கிளைமேக்ஸ் வந்து இந்தியன் த்ரீயோட ட்ரெய்லர் பட்டது இல்லாம காஜல் அகர்வால் தான் அடுத்த படத்துல அந்த நெக்ஸ்ட் இந்தியன் த்ரீல வரதுல வந்து அவங்க வந்து லைக் மெயின் லீட் பண்ண போறதாகவும், இந்தியன் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்களோட லைக் அவரோட எல்டர் அப்பா அந்த மாதிரி அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் கமல் சார் வந்து ரொம்ப எங்கா வந்து பண்றதா இருக்கவும் சொல்லிட்டு அந்த இந்தியன் த்ரீயோட ஹைப்பே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பூஸ்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க அந்த படத்துல சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல் ஓவர் பேன் இந்தியால சுமார் 130 கோடி அவ்வளவு லைக் அந்த பட்ஜெட் வந்து ஏர்ன் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இந்த 130 கோடி வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த வீக்லயே வந்து ஒரு ஹை பட்ஜெட்னு சொல்லலாம். பட் ஃபேன்ஸ் மத்தியில சங்கர் சார்ன்ற ஒரு பெரிய டைரக்டர் அண்ட் கமல் சார்ன்ற ஒரு பெரிய ஆக்டரோட நடிப்புலையும் இயக்கத்திலையும் வர இந்த படம் ரொம்ப அதிகமா வந்து ஏர்ன் பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இது கல்கியில கம்பேர் பண்ணும்போது கல்கி வந்து 1 வீக்ல ஏதோ அதிகமாக ஏர்ன் பண்ணுச்சு. பட் இந்தியன் 2 வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் கம்பேர் டு கல்கி இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் கேஸ்ட், இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாவும் இருந்துச்சு. அண்ட் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவியாவும் இருந்துச்சு. ஸோ இந்தியன் படம் வந்து பாத்தீங்கன்னா கல்கியை பீட் பண்ண போதா இல்ல 130 கோடியை தாண்ட போகுதா அண்ட் ஆல்சோ இந்த படம் எப்படி இருக்குன்னு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நாங்கள் சப்மிட் பண்றோம். நீங்க இந்தியன் 2 படம் பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பர் நாட் பேஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா இந்த நாட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.